ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் எப்படி நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். க்ரோமில் போயிட்டு தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா சிலபஸ், கொஷின் பேப்பர், மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இதை ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப் ரைட் கார்னரில் as a கேண்டிடேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றதை கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்கும். ஸோ அது நோ கொடுத்துருங்க. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா கரெக்டாக கொடுத்துக்கிட்டே அப்படியே கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நம்பர் போடுறேன். நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ என்ன கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி வந்து இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் எந்த மாவட்டமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறது. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு அகைன் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். அதை கொடுத்து செக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் அவைலபிளாக இருந்தால் அவைலபிள்னு காட்டும். அது முடிச்சுட்டு ப்ளூ கலர் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க்கு, யூபிஎஸ்சி எல்லாத்துக்கான மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4 சூஸ் பண்ணுறேன். இதுலேயே நிறைய மார்க் டெஸ்ட் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் படிச்சுட்டு. இதில் தமிழ் மீடியம் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் மீடியமுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஜியாகிரஃபியோடைய மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஜியாகிரஃபியை இப்போ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த ஜியாகிரஃபிக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்றத டிக் அண்ட் கிராஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எதுவும் பண்ண வேணாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படியே மேலே வந்தோன்னா ஸ்டார்ட் நவுன்னு ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வெறும் படிக்க மட்டும்தான் போகிறீங்கன்னா இந்த ஸ்டார்ட் சாப்டர் 1 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இந்த மாதிரி நீங்கள் எந்த யூனிட் வேணுமோ, இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கூட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை. தெரிஞ்சவங்களுக்கும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல. இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் சிலபஸில் கவர் ஆகிற ஸ்கூல் புக்ஸில் இல்லாத போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.